ஜோசப் விஜய் எனும் நான். அடா அடா இந்த ஒரு வார்த்தை கேட்க தாங்க இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். செய்தி சேனல் பார்க்காதவன் போகிற அந்த 4 நாளில் செய்தி சேனலை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காரணம் நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கிறதுக்காக. ஜோசப் என்னும்னா செம்ம. நீங்கள் சொல்லும்போது எப்பா உடம்புலாம் புல்ல இருந்துச்சு. செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் அவர் முதல்வர் சீட்டில் உட்காரத பார்க்கும்போதும் ஏதோ நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க முதலமைச்சரான மாதிரி ஒரு ஃபீலு வேறு லெவலில் இருந்துச்சு. இத்தனை பதவியேற்பு விழாலாம் நான் பார்த்துருக்கேன். அதை முழுசாக பார்க்க எனக்கு நிச்சயமாக பொறுமை இருக்காது. ஒப்பெல்லாம் செலவில் இலை வீட்டில் நடக்கிறத பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு பார்க்க பொறுமை இருக்காது. இன்றைக்கி நான் பார்த்தது செம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 அமைச்சர்களை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அப்போ செங்கோட்டை சார் பேசும்போது விஜய் ரசிக்கிறத பார்க்கப்ப எப்பா எனக்கெல்லாம் கண் கலங்குச்சுன்னு கூட சொல்லலாம். செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே கைத்தட்டிக்கிட்டே ரசிக்கிறாரு. பேசிட்டு வந்தோன்னா அப்படியே கணத்தை கிள்ளி கொஞ்சுறாரு. கூடயே இத்தனை நாள் ட்ராவல் பண்ணனாலே என்னமோ அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஏதோ ஒரு சென்டிமெண்ட் படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் உள்ளே போனோன்னே நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம தான் வெளில இருக்கே அவங்களுக்கு வெளியேறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. இதுவரையிலும் யார் அப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. அது அவருக்கு சேஃப்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ அறிக்கை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏன் செய்யலைன்னு சொல்லி மக்கள் அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இவர் சொன்னது சூப்பர் வேறு லெவலு. 3 திட்டங்களை வேறு சொல்லியிருக்காரு. 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டம் சொல்லியிருக்காரு. கஞ்சா போதைப்பொருள் ஒழிப்புக்காக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. நாட்டில் என்ன பிரச்சனையோ அதை ஹைலைட்டாக பண்ணி செய்கிறாரு. அவர் ஆட்சி சிறப்பாக செய்வார். அது இல்லாமல் இதில் நம்ம ஆட்சி வந்துருச்சு ஊழல் செய்யலாம் நினச்சிங்கன்னா அது எக்காலத்துலேயும் முடியாது நான் இருக்கும்போதுன்னு வேறு சொன்னார். அந்த வசனம்லாம் இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்களா இல்லை மனசில் இருந்து சொல்லாரா தெரியல. அதை கேட்கும்போது செம்ம வியப்பாக இருந்துச்சு. அவர் ஆட்சி சிறப்பாக செய்ய நம்முடைய சார்பாக எல்லாரும் வாழ்த்துவோம். ஒரே குறை தான், இந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளும் வரவில்லை என்பது தான் என்னுடைய வருத்தம். மற்றபடி அது பர்சனல். அவர் என்ன லைஃப் எப்படி வாழ்ந்துருக்காரு யாருக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக நான் சொல்ல செய்வார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம கெத்தாகவே சொல்லலாம் நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு. வாழ்த்துக்கள் சார்.